வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டக்காய் சாம்பார் வைக்கிறதுக்காக சுண்டக்காவை நசுக்கி ஒரு டைம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது பருப்பு வேக வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது சுண்டக்காயில் வந்து விதைலாம் போகல, சும்மா ஒரு தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சேன். இது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் அதிலே ஒன்றா போட்டு வதக்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் சுண்டக்காவும் அதுக்குள்ளே போட்டு வதக்கியிருக்கேன். இந்த சுண்டக்காயில் சாம்பார் வைக்கலாம், காரக்குழம்பு வைக்கலாம், துவையல் அரைக்கலாம், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எங்கள் தேவைக்கு ஏற்ப 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உப்பு போடுறேன். உப்பு போட்டு வதக்கிட்டு கடைஞ்சி வச்ச பருப்பும் அதிலே ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி இது மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சுண்டைக்காய் வெந்ததோடனே நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி திரும்பவும் ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இது மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.